அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புத ஆலயம் தாங்க இந்த கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் தான். இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் உங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும்னு தெரியுமா? திருமண தடை நீங்கிடுங்க, பிரிந்த தம்பதிகள் நீங்கள் மீண்டும் இணைந்து வாழலாம், தொழில் வியாபார விருத்திகளாக ஏற்படலாம், பிரம்மாவிடம் வேண்டி வழிபட்டீங்கன்னா உரிய பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம இந்த கோவிலில் நடந்த அற்புத நிகழ்வுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஆலயம் தாங்க சிவனை பிரம்மன் வழிபட்ட தலமாக அமைஞ்சிருக்கு. இங்குள்ள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வர் என்ற பெயர்லையும், அம்மன் பார்த்தீங்கன்னா பிரம்ம நாயகின்னு பிரம்ம சம்பத் கௌரின்னு பெயரில் அழைக்கப்படுறாங்க. பிரம்மா வழிபட்ட சோஷ்ட லிங்க தலங்களில் இது தனி மண்டபத்தில் அமைந்திருக்குதான். மேலும் பிரம்மா பார்த்தீங்கன்னா சாப விமோச்சன பெற சிவன் அருளிய ஒரு அற்புத ஆலயம் தாங்க இது. இங்கு பிரம்மாவுக்கு பிரம்மாண்ட சிலையுடன் பார்த்தீங்கன்னா தனி சன்னதியும் அமைச்சிருக்காங்களாம். இங்கே தான் இந்த கோவிலை திருச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா வடக்கே சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்குது. மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பட்டூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றியும் அங்கு வீற்றிருக்கக்கூடிய இறைவனை பற்றியும் சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல சோதனைகள் வேதனைகள் இருக்க தான் செய்யுது. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் அதற்கான பலனும். தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியுமான்னு தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி படைந்த ஆலயங்களில் இதுவும் ஒன்றாங்க. நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா சில ஆலயங்கள் இருக்குதுல்ல, அதில் இந்த ஒரு கோவிலும் ஒன்றுனே சொல்லலாம். இந்த ஆலயத்தை பற்றி வீட்டிற்கக்கூடிய இறைவனை பற்றியும் சில சுவாரஸ்யமான பதிவுகள் என்னென்னா, நம்மை படைத்த பிரம்மனுக்கு பார்த்திங்கன்னா தனி சன்னதிக்கோ ஆலயங்களோ அதிகம் கிடையாதுன்னு நமக்கு தெரிந்தது தான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய அகந்தைனே சொல்லலாம். சிவனுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா 5 தலைகளை பெற்று கர்வத்தில் ஆணவமாக பேசிய பிரம்மனின் ஒரு தலையை பார்த்தீங்கன்னா கொய்திருக்காரு சிவபெருமானுமே. அதோடு அவரது படைப்பு தொழிலுக்கு தடையும் விதித்திருக்காரா. தன் தவறை உணர்ந்த பிரம்மா தாங்க சிவனை பணிந்து அனுதினமே பார்த்தீங்கன்னா பல தலங்களில் சென்று சிவலிங்கங்களை உருவாக்கி பூஜைகள் செய்ததன் பலனாக தான் இழந்ததை மீண்டும் பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். பிரம்மனுடைய சாபத்தையும் சிவபெருமானுடைய போக்கி அருளிய ஒரு இடம் தாங்க இந்த பிரம்மனுக்கு தனி சன்னதியாக இங்கு அமைந்திருக்கக்கூடிய திருப்பட்டூர் ஆலயங்க. இந்த ஆலயத்தில் தான் சிவனை அபிஷேகிப்பதற்காக பிரம்மன் உருவாக்கிய தீர்த்த கிணறுல தான் பிரம்ம தீர்த்தம்னு சொல்லுவோம். இந்த தீர்த்தத்தில் பிரம்மனின் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 12 லிங்கங்களும் இருக்குது. இங்கே 12 சிறிய சன்னதிகளும் பக்தர்களால் வணங்கி வராங்க. பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த 12 லிங்கங்களும் பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய 13 திருத்தலங்களில் சென்று வழிபட்ட பலன் இந்த ஒரு ஆலயத்தில் நீங்கள் சென்று வழிபட்டாலே உங்களுக்கு கிடைக்குங்க. பாதாள ஈஸ்வரர் சுந்தர ரத்தினேஸ்வரனே, தாயுமானவர் கைலாசநாதரனே, திருவனைக்கா ஜம்புகேஸ்வரர், லால்குடி சப்தரீஸ்வரர்னே, திரு அண்ணாமலையார், பழமலைநாதர், பிரம்மபுரீஸ்வரர், கலதிரநாதர்னே 12 லிங்கங்களையும் இங்கு பிரதிஷ்டை செய்திருக்காரு. அருபாலிக்கக்கூடிய பிரம்மதேவனே குரு பகவானாக வணங்கப்படுறாங்க. அவருக்கு மஞ்சள் காப்பு செய்து ஆராதனையும் நடத்தப்படுதுங்க. குருவுக்கு உகந்த வியாழக்கிழமையில பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உகந்த திங்கக்கிழமையே ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளும் இந்த தளத்தில் வந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தரும். வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் சூரியன் தன் கதிர்களால் சிவபெருமானை வழிபட்டு அற்புதமான காட்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆலயம் தாங்க இது. அந்த நாட்களில் காலை 6 மணிக்கு சென்றீங்கன்னா இந்த அற்புத காட்சியை நீங்கள் தரிசிக்கலாம். சூரியனை ஈசனை வழிபடக்கூடிய தினத்தில் இங்கு வந்து பிரம்மபுரீஸ்வரையும் பிரம்மனையும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா கிரகதோஷங்கள் அனைத்திலிருந்து நீங்கள் நிவர்த்தி அடைவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அனுதினமுமே 3001 வேதம் ஓதுவர்கள் வந்து வேதங்களை பாராயணம் செய்வதால் ஏற்பட்ட அதிர்வலைகள் தாங்க. அனைத்து இடங்களுமே பறவை கிடந்ததால் திருவிடவூர்னு பெயர் வந்திருக்கு. காலப்போக்கில் திருப்பட்டூர்னு அழைக்கிறாங்க. புலியினுடைய கால்களை பெற்றிருந்தவர் தான் வியாக்கர பாதர்னு சொல்லலாம். இவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தேர்வு செய்ய ஒரு சிறப்பான தலமாக இது அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தீர்த்த குளத்தில் நீரை யார் ஒருவர் கையில் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கங்கையில் நீராடிய பலன் கிடைப்பதாகவும் சொல்கிறாங்க. இது காசுக்கு நிகரான தலம் மட்டும் இல்லைங்க,
திருக்கயிலாயத்திற்கு நிகரான ஒரு தலமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த தளத்துல தான் ஸ்ரீமன் நாராயணரை வணங்கிட்டு தொழுதிங்கன்னா ஆதிசேஷன் அடுத்த கணம் பதஞ்சலி முனிவராக மாறியதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் திருக்கயிலாய ஞான உலான்னு நூல் அரங்கேறிய தலமாக அமைஞ்சிருக்குதுங்க. கர்வத்தை ஒழித்தவங்க மனதில் இறைவன் உறைவதும் பின் அவர்கள் இறைவனாக மாறி போவதும் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயங்க இது. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தன் அடியவர்கள் பலரையுமே இந்த தலத்திற்கு அழைத்து வந்து திருவிளையாடல் நிகழ்த்தியதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் சிவபெருமானும் பிரம்மனுடைய தலையை கிள்ளி எரிந்த தலம் தான் திருவையாறு அருகில் இருக்கக்கூடிய திருக்கண்டியூருங்க. அந்த பிரம்மன் பரிகாரம் தேடிக்கொண்டு திருப்பட்டூர் இந்த தலத்திற்கு வந்ததாகவும் சொல்லுவாங்க. பிரம்மன் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு குளமும் சிவலிங்க சன்னதிகளும் இங்கு அமைந்திருக்குதுங்க. இங்கு வழிபட்டிங்கன்னா 12 சிவாலயங்கள் சென்று வழிபட்ட புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கு ஒரே நேரத்தில் நந்திக்கு செய்யப்படுகின்ற பூஜையும் நரசிம்ம மூர்த்திக்கும் செய்யறாங்களா. குரு பகவானுக்கு ஆதி தேவதைன்னு சொல்லக்கூடிய பிரம்மா இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்காருங்க. பிரம்மாவை வணங்கும் போதே குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் கண்டு தரிசிக்கலாம். மேலும் இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து பிரார்த்தனை செய்தீங்கன்னா வியாபாரத்தில் உங்களுக்கான வெற்றி கிடைத்திடுங்க. தலையெழுத்தே மாற்றி அருளக்கூடிய ஒரு அற்புத ஆலயம் தாங்க இது. இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய வணங்கினா உங்களுக்கான மோட்சம் நிச்சயம் கிடைத்திடுங்க. இந்த ஒரு ஆலயத்தில் நீங்கள் ராகுகால வேளையில் அஷ்டமி தினத்தில் நீங்கள் காலபைரவர் தரிசித்துட்டு அவருடைய வலது காதில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி வணங்கி வழிபடுங்க. அதற்காக இந்த காலபைரவர் பார்த்தீங்கன்னா வலது காது வித்தியாசமாக இருப்பதையும் நீங்கள் தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தில் காலபைரவருக்கு நேர் எதிரிலே பார்த்தீங்கன்னா வீற்றிருக்கக்கூடிய கஜலட்சுமி வணங்கினா ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருச்சி, முசிறி, துறையூர்னு சுற்று வட்டார ஊர்களை சேர்ந்தவங்க கூட திருப்பட்டூர் ஊரே தெரியாமல் இருந்திருக்கான். ஆனால் இன்றைக்கு இத்தலம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்குமே பிரபலமாக இருக்குதுங்க. இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரம்மாவுடைய சன்னதிக்கு முன்னாடி ஜாதகத்தை வைத்து மனதார பிரார்த்தனை செய்து போகிறாங்க. பிரார்த்தனை நிறைவேறியதுமே பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஆலயத்துக்கே வந்து வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை செலுத்தி செல்வதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் வெள்ளை தாமரை சந்தி பிரம்மாவை வழிபட்டிங்கன்னா உடனடி பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகிடும். 11 வியாழக்கிழமை தவறாமல் நீங்கள் இங்கு வந்து தியானம் செய்தீங்கன்னா உங்களுக்கான மன அமைதியும் உண்டாகிடுங்க. அதே போல் நீங்கள் பிறந்த நட்சத்திர நாளை இந்த தளத்தில் வந்து வழிபடுவது உங்களுக்கான புண்ணிய பலன்களை தேடித்தரும். ஆலயத்துக்கு நீங்கள் வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து நன்மைகளும் ஏற்பட தொடங்கிடுங்க உங்கள் வாழ்க்கையில். இங்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பிரம்மா, இரண்டாவதாக விஷ்ணுன்னு, மூன்றாவதாக சிவன்னு முறையில் வணங்க பெறுவீங்க. பிரம்மனுக்கு சிலையும் வழிபாடு செய்யக்கூடிய கோவில்களை இதுவும் ஒன்றா. வியாழக்கிழமையில பிரம்மா மஞ்சள் அலங்காரம் செய்யப்படுதுங்க. இங்கே நவகிரகங்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவனுடைய மற்றொரு அவதாரமாக இங்கு காட்சியளிப்பார். இதுக்கு வந்து வழிபடக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஏற்படுவதாகவும் சொல்லுவாங்க. குழந்தை பேரில்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திடுங்க. கல்வியில் பின்தங்கக்கூடிய மாணவர்கள் இங்கு வந்து வழிபட்டீங்கன்னா பின்பு கல்வியில் சிறந்து விளங்கலாம். வீண் செலவினங்கள் ஏற்படுவது குறைந்திடுமா. அதே நேரத்தில் தீய நோக்கங்களை கொண்டு மனதில் வேண்டுபவங்களுக்கு எதிர்மறையான பலன் ஏற்படுவதுன்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவனை நீங்கள் வழிபட 36 தீபங்கள் ஏற்றி 108 புளியோதரை சாத உருண்டைகளை நீங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். அதன் பின்பு இந்த கோவிலை நீங்கள் 9 முறை வலம் வந்து வேண்டுதல் வைத்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வேண்டிய அனைத்து நிறைவேறுங்க. அதில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மதேவனை நீங்கள் வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா 12 லிங்கங்களையும் வழிபடுவதால் 12 ஜோதி லிங்கங்களையும் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்குமா. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நந்தியை நம்ம கைகளால் தொடும்போது பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு காளையை தொடும்போது ஒரு உணர்வு உங்களுக்கு வருங்க. மேலும் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் வாரத்தில் அனைத்து நாட்களுமே பார்த்திங்கன்னா காலை 7:30 மணி முதல் 12:30 மணி வரைனே, மாலை நேரத்தில் 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்குதுங்க. ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான கோவிலுங்க. இங்குதான் இறைவன் வந்து பிரம்மபூரீஸ்வரனே அம்பாள் பிரம்மநாயகியாக அருள்பாலிக்கிறாங்க. ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஆலயமாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
உங்கள் வீட்டுக்கு அருகிலேயோ இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆலயத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.